அனைவருக்கும் வணக்கம். எல்லோரும் எல்லா வளமும் பெற்று நலமுடன் வாழ இறைவனை பிரார்த்திக்கிறேன். இன்று நாம் காண இருப்பது ஜாதகத்தில் செவ்வாய் தோஷம். இந்த செவ்வாய் தோஷம் என்பது திருமணத்திற்கு மட்டுமே நீங்கள் பார்க்க வேண்டும். மற்றபடி மற்ற அந்த இடங்களில் இருக்கும்போது உங்களுக்கு யோகமாகவே இருக்கும். மற்ற பொருளாதாரம் மற்றபடி நல்லா இருக்கும். திருமணத்திற்கு மட்டும்தான் பார்க்கலாம் அந்த தோஷம் இருக்குது. மற்ற எந்த தோஷம் பார்க்க தேவையில்லை. அப்படி பார்க்கும்போது ஒரு ஜாதகத்தில் சக்கரத்திலிருந்து 2ஆம் இடம், 4ஆம் இடம், 7ஆம் இடம், 8ஆம் இடம், 12ஆம் இடம், இது ஜாதகத்தில் இருக்கும் பொழுது திருமணத்திற்காக பொருத்தம் பார்க்கும் பொழுது செவ்வாய் தோஷம் என்று நாம் கணக்கெடுக்கிறோம். அப்படி இருக்கும் பொழுது அவர்களுக்கும் அதேபோல் செவ்வாய் தோஷம் இருக்க வேண்டும். அப்படி இருப்பவர்களை சேர்த்து வைத்தால்தான் நம்மளுடைய வாழ்க்கை சூட்சமாகவும் உடல்நலத்துடனும் வாழ்வதற்கு அது நல்ல அமைப்பாக இருக்கும். அப்படி பொழுது ஒரு மணமகள் பார்க்கும்போது 2 பேருக்குமே அந்த மாதிரி ஒரு ஜாதகம் செவ்வாய் தோஷம் 2, 4, 6, 8, 12 இருப்பது மிகவும் பொருத்தமாக இருக்கும். இன்னும் சில செவ்வாய் தோஷங்கள் கடுமையாக இருக்கும் ஒவ்வொரு ஜாதகத்தில். 7, 8 என்பது திருமணத்திற்கு கடுமையான தோஷத்தை உண்டாக்கக்கூடியது. 7ஆம் பாவத்து செவ்வாய், 8ஆம் பாவத்து செவ்வாய் என்பது அதை கவனமாக பார்த்து நீங்கள் பொருத்தம் பார்க்க வேண்டும். அதோடு ஒரு குறிப்பிட்ட ராசிகளுக்கு அது 8ஆம் இடம் இருப்பது ரொம்ப மிக அதிகமான தோஷத்தை உருவாக்கும். காரணம், குறிப்பாக துலாம் லக்கணம் எடுத்துக்கொண்டால், துலாம் லக்கணத்துக்கு 7ஆம் அதிபதி செவ்வாய். அவர் 7ல் இருந்தாலும் பல பிரச்சனைகள் கொடுக்கும், 8ல் இருந்தால் அதிக பிரச்சனை கொடுக்கும். ஏன்னா 7ஆம் அதிபதி 8ல் இருக்கக்கூடாது. அதே மாதிரி ரிஷப லக்கணத்துக்கு 7ஆம் அதிபதி செவ்வாய். அவர் போய் தனுசில் இருக்கக்கூடாது. அப்போ ஒரு 7ஆம் இடம் என்பது நண்பர்கள், துணைவியார்கள் இவர்களை பற்றி குறிப்பிடுவதாகும். அவர்கள் போய் 8ஆம் இடத்தில் இருப்பதால் அவர்களுடைய ஆயுளை பாதிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இருப்பதால் அந்த 7, 8 என்பதும் மிக கடுமையான செவ்வாய் தோஷமாக ஜாதகத்தில் குறிப்பிடப்படுகிறது. இதை நீங்கள் மிகவும் கவனமாக இருந்து நீங்கள் திருமண பொருத்தம் பார்க்கும் பொழுது அதை நிச்சயமாக பார்த்துத்தான் செய்ய வேண்டும். 2வது 7 குறிப்பாக 2, 4, 12 இந்த இடங்கள் இருக்கும்போது அவர்களுக்கு 2, 4, 12 இருந்தால் ஓரளவு பொருத்தமாக இருக்கும். 7ஆம் இடமோ 8ஆம் இடமோ செவ்வாய் பகவான் அமைந்துவிட்டால் நிச்சயமாக அந்த மணமகளுக்கும் 7ஆம் இடமோ 8ஆம் இடமோ செவ்வாய் இருக்க வேண்டும். அது 2ஆம் இடத்தில் இருந்தாலும் சேர்க்கக்கூடாது, 4ஆம் இடத்தில் இருந்தாலும் சேர்க்கக்கூடாது, 12ஆம் இடத்தில் இருந்தோட பொருத்தம் வராது. இந்த 7, 8க்கு மட்டும் காரணம் என்னவென்றால் 7, 8 செவ்வாய் தோஷம் என்பது அது அதிகமான தோஷத்தை உண்டாக்கக்கூடியது. எனவே இதை கவனமாக பரிசீலித்து நீங்கள் திருமண பொருத்தம் பார்க்கும் பொழுது இருவருக்கும் இருக்கிறதா என்பதை பார்த்து நீங்கள் சேர்ப்பது மிகவும் பொருத்தமாக இருக்கும். 2வது, இந்த செவ்வாய் தோஷம் என்பது எப்படின்னா, நீங்கள் திருமண பொறுத்தவரைக்கும் மட்டும்தான். மற்றபடி உங்களுக்கு 2, 4, 7, 8, 12 இருக்கும்போது உங்களுக்கு பொருளாதார ரீதியாகவோ இல்லை மற்ற உடல் ரீதியாகவோ உங்களுக்கு எந்த தோஷத்தையும் ஏற்படாது. உங்களுக்கு குறிப்பாக ஒரு சிறு உதாரணம் சொல்கிறேன். இப்போ லக்னாதிபதி செவ்வாய் உங்களுக்கு இருந்துவிட்டு அவர் 2ல் அமைந்து விட்டால் திருமணத்திற்கு வேண்டுமானால் சிறிது தோஷமாக இருக்கலாம் அது. ஆனால் அவர்களுக்கு மிகுந்த செல்வாக்கையும் மிகுந்த ஒரு நல்ல ஒரு உயர்வான ஒரு நிலையும் செல்வத்தையும் உண்டாக்கும். பொதுவாக செவ்வாய் கிரகம் தான் நிலத்திற்கு சொந்தக்காரர். அவர் பூமிக்கு சொந்தக்காரர். அவர் நினைச்சார்னா பூமி சொத்துக்கள் எல்லாம் மல்லி கொடுத்து விடுவார். செவ்வாய் பகவான் என்பது நம்ம தோஷத்தை மட்டுமே சொல்கிறோம், செவ்வாய்னு பயப்படுகிறோம். அப்படி கிடையாது. செவ்வாய் பகவான் தோஷம் என்பது அந்த
சாதக பொருத்தத்திற்கு மட்டும்தான் பார்க்க வேண்டிய ஒழிய மற்றபடி செவ்வாய் பகவான் சில லக்கணங்களுக்கு குறிப்பிட்ட சில லக்கணங்களுக்கு நல்லபடியாக அமைந்து விட்டால் அவர் பெரிய பணக்காரனாகவும் பெரிய இலச்சுவந்தாராகவும் பெரிய கோடீஸ்வரராகவும் அமையக்கூடிய வாய்ப்புகள்லாம் செவ்வாய் பகவான் ஏற்படுத்தி விடுவார். இதை நீங்கள் கவனத்தில் கொண்டு உங்கள் ஜாதகத்தில் பரிசீலித்து பார்த்து கொண்டு நன்மை அடையும்படி கேட்டுக்கொள்கிறேன். இது போன்ற பல சாதக சூட்சுமங்களையும் சாதக விளக்கங்களையும் உங்களுக்கு விளக்கிடுகிறேன். செவ்வாய் பகவான் எந்தெந்த இடத்தில் இருந்தால் உங்களுக்கு பெரிய கோடீஸ்வரராகவும் பெரிய இலச்சுவந்தராக முடியும் அப்படிங்கிற ஒரு வீடியோவை அடுத்த வீடியோவில் செவ்வாய் பகவானின் நல்ல பலன்கள் என்ற ஒரு தலைப்பில் உங்களுக்கு வெளியிட இருக்கிறேன். அதையும் பார்த்து இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்து ஷேர் செய்து பெறாதபடி கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.